டிஎன்ஏயுல நம்ம ஆன்லைன் கவுன்சிலிங் வந்து அட்டென்ட் பண்ணி நம்ம சாய்ஸ் ஃபில்லிங் எல்லாம் கவுன்சிலிங் ஃபீ அதுக்கப்புறம் கால் லெட்டர் எல்லாமே நம்ம வந்து இந்த ப்ராசஸ் வந்து முடிச்சிட்டோம். ஸோ ஆஸ் பர் நம்மளுக்கு கொடுத்த ஷெடியூல் டேட் படி நம்மளுக்கு கவுன்சிலிங் அட்டென்ட் பண்ணதுக்கு அப்புறமா நம்மளுக்கு என்ன கோர்ஸ் என்ன காலேஜ் என்ன சீட் வந்து நம்மளுக்கு அலாட் ஆகிருக்கு அந்த டேட் நம்மளுக்கு கொடுத்தது இன்னைக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதாவது மார்ச் 2ஆம் தேதி ஆன்லைன்ல நம்மளுக்கு தெரியப்படுத்துவாங்க. ஸோ இப்போ உங்களுடைய எப்படி நீங்க யூசர் ஐடி லாகின் பாஸ்வேர்ட்லாம் போட்டு நீங்க கவுன்சிலிங் அட்டென்ட் பண்ணீங்களோ அதே சேம் மெத்தட்ல நீங்க லாகின் பண்ணி உங்களுடைய சீட் அலாட்மெண்ட்டை நீங்க செக் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்மளுக்கு எனேபிள் பண்ணிட்டாங்க, நம்மளுக்கு வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. யாருக்கெல்லாம் நீங்க அட்டென்ட் பண்ணீங்களோ அந்த கேண்டிடேட்ஸ்க்கு வந்து என்ன சீட் கிடைச்சிருக்கு அப்படிங்கிறத நீங்க உங்களுடைய லாகின் ஐடி போட்டு நீங்க செக் பண்ணிக்கலாம். ஆஃப்டர் தட் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கமெண்ட் செக்ஷன்ல கேக்குறீங்க, இந்த சீட் அலாட்மெண்ட் வந்து சில பேருக்கு வந்து கிடைக்காம இருக்குது, சீட் நாட் அலாட்டட் அப்படின்னு. இந்த சீட் நாட் அலாட்டட் அப்படின்னு இருக்கக்கூடிய கேண்டிடேட்ஸை வந்து அடுத்த அதாவது ரவுண்ட் 2 கவுன்சிலிங் ஃபேஸ் 2க்கு வந்து நம்மளுக்கு கால் ஃபார் பண்ணுவாங்க. சீட் அலாட் ஆகிருக்கு, இதுக்கு அடுத்து நம்ம என்ன பண்ணணும், என்ன ஸ்டெப் அப்படின்னா, உங்களுக்கு சீட் அலாட் ஆகிருக்குது அப்படின்னா உங்க சீட்டை கன்ஃபார்ம் பண்ணிக்கிடணும்னா நீங்க வந்து ஒரு 20,000 இனிஷியல் பேமெண்ட் பே பண்ணி உங்க சீட்டை நீங்க கன்ஃபார்ம் பண்ணி உங்களுக்கு கிடைச்ச காலேஜ்ல நீங்க ப்ரொசீட் பண்ணலாம். ஸோ மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே உங்களுடைய எஸ்எம்எஸ் ரிஜிஸ்டர் பண்ண மெயில் ஐடியில் வந்து வந்திருக்கும். ஸோ அதை செக் பண்ணி பார்த்துக்கோங்க. உங்களுக்கு சீட் அலாட்டட் அந்த கன்ஃபர்மேஷன் எல்லாமே உங்களுடைய லாகின் ஐடி பாஸ்வேர்ட் போட்டும் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். அண்ட் உங்களுடைய சீட் அலாட்மெண்ட்டை டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கலாம். கமெண்ட் செக்ஷனில் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கேட்குறீங்க, இந்த டவுன்லோட் பண்ணி சீட் அலாட்மெண்ட்டை கன்ஃபார்ம் பண்ணுறது, அதுக்கடுத்து சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன்லாம் நாங்கள் போகணும் நெக்ஸ்ட்னா இந்த 20,000 இப்போ பே பண்ணணுமா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. எஸ், அஃப்கோர்ஸ் கண்டிப்பாக இந்த 20,000 வந்து நீங்க பே பண்ணணும். பே பண்ணதுக்கு அப்புறம் தான் உங்களை வந்து சர்டிபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு வந்து கால் ஃபார் பண்ணுவாங்க. நம்மளுடைய ப்ராஸ்பெக்டாஸ்லயும் மென்ஷன் பண்ணிருக்காங்க, the candidates are required to pay an amount 20,000 ஆன்லைன் மோட்ல தான் நீங்க பே பண்ண போறீங்க. எப்போ அப்படின்னா நீங்க சர்டிபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு வர்றதுக்கு முன்னாடி இந்த அமௌண்ட் வந்து நீங்க பே பண்ணி ஆகணும். அண்ட் நம்மளுக்கு வந்து எப்போ சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன் அப்படின்னு மென்ஷன் பண்ணிருக்காங்க, ஷெட்யூல் டேட் கொடுத்துருக்காங்கன்னா மார்ச் 6ஆம் தேதியில இருந்து 8ஆம் தேதி வரைக்கும் நம்ம நேரடியாக டிஎன்ஏயு கோயம்புத்தூருக்கு நேரடியாக போகணும். இந்த 6ஆம் தேதி டு 8ஆம் தேதிக்குள்ள யாருக்கெல்லாம் இப்ப சீட் அலாட்மெண்ட் கொடுத்துருக்கோ எந்தெந்த கேண்டிடேட்ஸ் வரணுங்கிற இன்ஃபர்மேஷன் வந்து உங்களுடைய ரிஜிஸ்டர் மெயில் ஐடிக்கு வந்திருக்கும். ஸோ மெயில் செக் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு குறிப்பிட்ட நேரம் டைம்ல நீங்க என்னென்ன டாக்குமெண்ட்ஸும் நீங்க எடுத்துட்டு போகணுங்கிற எல்லா இன்ஃபர்மேஷனும் இருக்கும். ஸோ அதுபடி நீங்க வந்து கவுன்சிலிங் அட்டென்ட் பண்ண நேரடியாக போகணும். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுக்கு முன்னாடி நீங்க வந்து 20,000 கண்டிப்பாக பே பண்ணியே ஆகணும். ஸோ மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக இந்த 20,000 ஆன்லைனில் பே பண்ணினா மட்டுமே தான் உங்களால் உங்கள் சீட் கன்ஃபர்மேஷனுடைய அலாட்மெண்ட் லெட்டரை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி எடுக்க முடியும். ஸோ இதை வந்து நீங்கள் நிதானமாக யோசிங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் நீங்கள் சீட் அலாட்மெண்ட் லெட்டருக்கு அப்புறம் தான் நீங்கள் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு வந்து கால் ஃபார் பண்ணுவாங்க. இந்த சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் வந்து நம்மளுக்கு கொடுத்த ஷெட்யூல் டேட் வந்து மார்ச் 6லேருந்து 8ஆம் தேதி நேரடியாக தான் நீங்கள் போகணும். இந்த 6ஆம் தேதியிலேருந்து 8ஆம் தேதி வரைக்கும் யாரெல்லாம் நீங்கள் வந்து போகணும், எந்த டைம், எல்லா டீடைல்ஸுமே உங்களுடைய ரிஜிஸ்டர் மெயில் ஐடியில வந்து சென்ட் பண்ணிடுவாங்க. அதை செக் பண்ணி பார்த்துட்டு நீங்க போங்க. ஸோ இந்த சர்டிபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு நம்மளுக்கு 6ஆம் தேதியில இருந்து 8ஆம் தேதி வரைக்கும் டைம் இருக்கிறதுனால இதை யோசிச்சு நிதானமா இந்த 20,000 பே பண்ணுங்க. ஏன் அப்படின்னா இந்த 20,000 ஒன்ஸ் நீங்க பே பண்ணிட்டீங்கன்னா நான் ரீஃபண்டபிள், திருப்பி கொடுக்க மாட்டாங்க. நீங்க இந்த டிஎன்ஏ மட்டும் இல்லாம எம்பிபிஎஸ், பிடிஎஸ், பாராமெடிக்கல், வெட்டரி கோர்சஸ் இந்த மாதிரி இதுக்கு நீங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய கேண்டிடேட்ஸா இருந்தீங்கன்னா யோசிச்சு நிதானமா இந்த 20,000 பே பண்ணுங்க. திருப்பியும் சொல்றேன், நான் ரீஃபண்டபிள். ஸோ நெக்ஸ்ட் வர அப்கமிங் வீடியோஸ்ல இந்த ஸ்லைடிங் ப்ராசஸ் எப்படி, இந்த ஸ்லைடிங் ப்ராசஸ்ல போய் நம்ம வந்து கவுன்சிலிங் அட்டென்ட் பண்ணி கோர்சஸோ காலேஜோ சேஞ்ச் பண்ணா நம்மளுக்கு வந்து பிடிக்கல, நம்ம ஃபர்ஸ்ட்ல இருக்கிறதே எடுத்துக்கலாமா, இந்த எல்லா டீடைல்ஸையுமே நெக்ஸ்ட் அப்கமிங் வீடியோஸ்ல நம்ம டீடைல்டா பார்க்கலாம். ஹோப் உங்களுக்கு இந்த கண்டென்ட் வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.